ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனரிஸ் கிச்சன். ஏனங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இந்த உப்பு உருண்டையை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உப்பு உருண்டைக்கு நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஊறுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி ஊறி இருக்கு. இப்போ இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த உப்பு உருண்டைக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும். இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்த்த உடனே கெட்டியாயிடும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஊற்றின உடனே நமக்கு நல்லா திரண்டு வருது. அதனால தான் நம்ம கைவிடாமல் கலக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் இந்த கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் நல்லா சேரும். இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு துருவிய தேங்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு உருண்டை உருட்டுற அளவுக்கு நமக்கு பதம் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கையில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதுதான் பதம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டின மாவை நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ எல்லா உருண்டையும் வச்சாச்சு. இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ எல்லா உருண்டையும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வாங்க இதை பரிமாறலாம். இந்த உப்பு உருண்டைக்கு தக்காளி சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை சட்னி இல்லாமல் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உப்பு உருண்டையை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏனாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.